வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நம்ம ஃப்ரைடே நம்ம போட்ட ஸ்டாக்கில் நம்ம என்ன ஸ்டாக் பை பண்ணோம் சரிங்களா. அதுக்கப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்சார்ஸ்க்கான வாட்ச் லிஸ்ட் என்ன, அதாவது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ்லாம் சொல்ல போகிறது கிடையாது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்சார்ஸ்க்கான வாட்ச் லிஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் நம்ம திங்கக்கிழமை நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் திங்கக்கிழமை வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு நான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, எக்ஸிட் நான் எப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா நான் டெலிகிராமில் போட்டு நீங்கள் பார்த்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆயிடுது. ஆனால் இப்போ என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் நான் எப்போயே சொல்லிடுவேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஸ்டாக்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாக்ஸை விட சென்சாக்ஸை விட்டுருங்க. சென்சாக்ஸ் நானும் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண மாட்டேன். நிஃப்டிலேயும் பேங்க் நிஃப்டிலேயும் நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். அதாவது நான் ஒரு சில ரூல்ஸ் நான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டாக்ஸை நீங்கள் சம்பாதிக்கிற விட நெஃப்டியில் நீங்கள் பேங்க் நிஃப்டியிலே நீங்கள் அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மெயினாக வச்சுக்க வேண்டிய ரூல்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே நெஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான், நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இது பிகினருக்கு சொல்கிறேன். இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் வாங்கலாம். அதுதான் ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை பேன்கோ இந்தியாவை நம்ம 746 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 750 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். அதோட ஹை பார்த்தீங்கன்னா 757 ரூபாய்க்கு போயிருக்கு. கோஃபோர்ஜ் நம்ம 1972 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். செல் பார்த்தீங்கன்னா 1980 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம டார்கெட் 1990 ரூபா நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அதோட ஹை பார்த்தீங்கன்னா 1985 ரூபா தான் அதோட ஹை. நான் இங்கே மாற்றி போட்டிருக்கேன் சரிங்களா. 85 ரூபா தான் போச்சு, அதுக்கு மேலே அது போகலை. ஆனால் அன்னைக்கு அதாவது நான் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன், மஹேந்திரா ஃபினான்ஸ் வாட்ச் பண்ண சொல்லி. ஏன்னா மஹேந்திரா ஃபினான்ஸ் ரிஸ்கி ட்ரேட் இது ரெண்டுமே. ஆனால் நான் ட்ரேட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா 364.50 நான் வாங்கியிருந்ததை 368 ரூபாய்க்கு நான் செல் பண்ணேன். ஏன்னா ஆர்பிஐ ரேட் கட்டுங்கிறதுனால நம்ம பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு நேற்று. அதே மாதிரி இண்டிகோ நேற்று லோலேருந்து உங்களுக்கு வி ஷேப் ரெக்கவரி பார்த்தீங்கன்னா 5348 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 5398 ரூபாய்க்கு நான் செல் பண்ணிவிட்டு, இது ஹெவி ரிஸ்கி. ஆனால் இதோட டெலிகிராம் குரூப்பில் கூட நான் அப்டேட் பண்ணல, ஏன்னா அது ரிஸ்கி, அதனால் பண்ணல. அதுக்கப்புறம் நம்மளோட வியூவர்ஸ் கேட்ட மாதிரி நான் என்ன ஆப்ஷன் எடுத்தேன், அந்த ஆப்ஷனை நான் எவ்வளோ செல் பண்ணேன் அதையும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 26,100 சி நம்ம பை பண்ணியிருந்தோம் 88 ரூபாய்க்கு. நான் டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது பேங்க் நிஃப்டி அதாவது மைனஸில் இருக்கிறப்ப, அதாவது பேங்க் நிஃப்டி ரெக்கவரே ஆகாத பட்சத்தில் ரெக்கவர் ஆக போகுதுன்னு நம்ம தான் முதல்ல நம்ம குரூப்பில் நான் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியோட நீங்கள் கிராஃப் எடுத்து பாருங்கள், 9:45க்கு மேலே தான் அது ரெக்கவர் ஆச்சு. ஆனால் நம்மளோட சேனலில் நம்ம கரெக்டாக 9:45க்கு நம்ம போட்டுட்டோம். அதாவது பேங்க் நிஃப்டி ரெக்கவர் ஆப்போ நீங்கள் சி பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம 855 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். செல் பார்த்தீங்கன்னா 907 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் இதோட ஹை பார்த்தீங்கன்னா 1053 ரூபாய்க்கு இது போயிருக்கு பேங்க் நிஃப்டி. சிஎட்டும் குப்பீடு நம்ம சொன்னோம். ஆனால் நம்மளுக்கு எந்த என்ட்ரியுமே கிடைக்கல. இதுதான் நம்ம ஃப்ரைடேக்கான வியூ. திங்கக்கிழமை நீங்கள் நிஃப்டி நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, அதாவது நிஃப்டி அதாவது லோவிலேருந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு, கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. அதனால நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸை 26,210 ரூபாய்க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் டீசன்ட் வால்யூமாக தான் கூட. ஏன்னா நான் எப்பயும் சொல்லுவேன் ஹக் வால்யூம் சொல்லிட்டு டீசன்ட். ஏன்னா இது 26,700ங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சரிங்களா. ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நிஃப்டி 26,200 நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 26,180ங்கிறது உங்களுக்கு ஒரு இந்த மணி கான்செப்டில் இருக்கும். 26,200 உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது நான் ஒரு நார்மலாக போட்டிருக்காது. அப்போ உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதாவது 30-55 பாயிண்ட்ஸ். அதாவது இதே சேஃபர் சைடு ட்ரேடராக இருந்தீங்கன்னா 15 to 20 பாயிண்ட் மட்டும் வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா நிஃப்டி உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 10 to 15 பாயிண்ட், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது 100 பாயிண்ட் கூட ஏடும். ஆனால் நீங்கள் மினிமமே எப்பயும் வச்சுக்கோங்க 30 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. 55 பாயிண்ட்ஸ் அக்ரெசிவ் ட்ரேடர் 55 பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. 30 பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 10 பாயிண்ட்ஸ் வித் இல்லை 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி நான் சொல்கிறேன்.
ஏன்னா நெஃப்டி பார்த்தீங்கன்னா இயர்லி ரிஜெக்ஷன் 26,200 போயிருக்கு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. மொமெண்டம் இன்னும் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் நெஃப்டி மேபி திங்கக்கிழமை பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சப்போஸ் அது நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் 26,070க்கு கீழே க்ளோஸ் ஆகிறப்ப நீங்கள் வந்து 26,100 புட்டு வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதை மற்ற விஷயம்லாம் நீங்கள் வந்து எப்படி ஸ்கிப் பண்ணிடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன் 26,100 புட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதோட சேஃபர் ஜோன் பார்த்தீங்கன்னா 26,070 கீழே வந்து உங்களுக்கு இதாகிறப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரிஜெக்ஷன் ஃபெயில்டாக இருக்குது. ஆனால் வந்து பியரிஷ் மூவ் வர்றதுக்கு ஆனால் என்னையை கேட்டால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து மண்டே வாட்ச் பண்ணுவோம். அடுத்து பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திங்கக்கிழமை மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது 59,850க்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 59,900 வந்து நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா வந்து ரேட் கட்டு உங்களுக்கு மண்டே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இது ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 59,900 நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை 59,860க்கு மேலே இருக்க பட்சத்தில் நீங்கள் 59,900 ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறீங்களா இருந்தால் மினிமம் 9:15 to 10:15 அதாவது மேக்ஸிமம் 10:30 இதுக்குள்ளே நீங்கள் ட்ரேடு எடுத்துருங்க. அதாவது ப்ராஃபிட் வந்து வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பண்ணாதீங்க. ஆப்ஷன் ரிஸ்கி. பேரிஷ் செட்டப் பார்த்தீங்கன்னா அதாவது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 59,680க்கு கீழே இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து 59,700 புட்டு நீங்கள் வாங்குங்க. அது உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட் ஸ்டாப்லாம் செட் பண்ணிக்கோங்க. அதாவது 59,680 to 59,850 இதுக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ரீமியம் வந்து உங்களுக்கு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். சென்செக்ஸோட லெவல் சொல்கிறேன். ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து புல்லிஷ் நேரில் இருக்கிற பட்சத்தில் 920 அதாவது நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது 920க்கு மேலே தான். 930 தான் மேக்ஸிமம். 920ங்கிறது ஓகே. 930க்கு மேலே தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறது மேக்ஸிமம். 85,780க்கு மேலே இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மணியோ இல்லை வந்து அவுட் மணியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரைடே வந்து என்ன சினாரியோ உங்களுக்கு கிராஃப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கிராஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஸ்ட்ராங் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் மொமெண்டம் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் சிஇ சைடு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ நெஃப்டி சிஇ சைடு போச்சுன்னா சென்செக்ஸ் போகும். நெஃப்டி சென்செக்ஸ் போச்சுன்னா பேங்க். மோஸ்ட்லி ஃப்ரைடே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் பேங்க் நிஃப்டி தான். அதனால் பேங்க் நிஃப்டி மண்டே உங்களுக்கு கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஹையில் தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். சென்செக்ஸ் வந்து உங்களுக்கு 85,500 வந்து கீழே அதாவது குறையிற பட்சத்தில் 85,480க்கு கீழே குறையிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 85,500 85,300 உங்களுக்கு வந்து நீங்கள் புட் சைடு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதே சப்போஸ் 85,550 to 85,570 இதுக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. இதுதான் நான் சொன்ன உங்களோட ரூல்ஸு. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க. இல்லை உங்களோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 லட்ச ரூபா இருக்கா, நீங்கள் வந்து ஒரு 10,000 வச்சுக்கோங்க. இதில் 1 to 1.5% போட்டிருக்கேன். நம்மளால் 1,800 வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? என்ன சொல்கிறேன், நீங்கள் 1 லட்ச ரூபா இருக்கா, நீங்கள் 10,000 நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்கா, நீங்கள் 50,000 கிட்ட வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 500 நீங்கள் லாஸ் புக் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு 1,000 புக் பண்ணிங்கன்னா அது டேலி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85,800க்கு மேலே இருக்க பட்சத்தில் 85,500 பிஇயாகவும் 85,800க்கு மேலே இருக்க பட்சத்தில் உங்கள் சிஇயாகவும் 85,500 கீழே இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து பிஇயாகவும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு இடையில நீங்கள் பிட்வீனாக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. இது இல்லாமல் நம்ம அனலைஸ் படி நம்ம வந்து அன்னைக்கு எடுத்த ஷேர் நம்ம எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். திங்கக்கிழமை நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஸ்டாக் வந்து இண்டஸ் டவர். ஓகே, இது இண்டஸ் டவர் நீங்கள் வந்து திங்கக்கிழமை வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஹை ஸ்ட்ரக்சரில் தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் உங்களுக்கு வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு. சரிங்களா? நியர் டாப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 417 ரூபா 417 ரூபாய்க்கு மேலே 17 ரூபா 10 பைசா 20 பைசா வச்சுக்கோங்க. 417 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பை பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 425 ரூபா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? டார்கெட் வந்து 425 ரூபா நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். 412 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இதான் வந்து உங்கள் இண்டஸ் டவரோட வியூ.
நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஸ்மூத்தாக அப் ட்ரெண்டாக உங்களுக்கு ஆகிருக்கு. டைட்டாக சைட்வேஸ் நியர் ஹையில் கண்டினியூவேஷன் செட்டப் தான் உங்களுக்கு வந்து இது இருக்குது. ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுவும் பிரேக் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 856 ரூபா 856 பைசா நீங்கள் வந்து மேலே பை பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 868 ரூபா நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 848 ரூபா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்மூத்தாக அப் ட்ரெண்ட் தான். உங்களுக்கு வந்து மேலே இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்பிஐ ரேட் கட்டுனால. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இது வந்து ஆக்சுவலி பிஎஸ்சி பேங்க் லீடர். இது வந்து ஸ்ட்ராங்காக இம்பல்ஸ் ஆகிருக்கு. பேஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து 973 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பை பண்ணுங்கள். சரிங்களா? கரெக்டாக 973 ரூபாய்க்கு மேலே பை பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 985 ரூபா வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் 965 ரூபா. சரிங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் மண்டே நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட் பேட்டர்ன் படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ஃபின்சர் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பஜாஜ் ஃபின்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங்கில் கொஞ்சம் இறங்குனாலும் அது வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லுவோம், இன்ஸ்டிடியூஷன் வால்யூம்னு சொல்லுவாது. இன்ஸ்டிடியூஷன் வால்யூம்ஸ் வந்து உங்களுக்கு 10.5 உங்களுக்கு வந்து விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மண்டே வந்து 2100 ரூபா 2102 ரூபா 103 ரூபா கிட்ட நீங்கள் வாங்குங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 2135 ரூபா 40 ரூபா அது வச்சுக்கோங்க. சரிங்களா? 2102 ரூபா 2140 ரூபா நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. அது இல்லை ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 2070 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஆமாம், 2070 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. கரெக்டாக 2070 ரூபா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு எல்டிஎஃப். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஃபினான்ஸ் செக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது இப்போதைக்கு அந்த செக்டார் தான் உங்களுக்கு வந்து பூமில் இருக்குது. அதனால் நம்ம வந்து வாட்ச் பண்ணுறதுல தப்பு இல்லை. எல்டிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஹையர் ஃபார்மேஷனில் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 311 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணுங்கள். 305 ரூபா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 320 ரூபா கிட்ட நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. 319 ரூபா 320 ரூபா அதை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க எல்டிஎஃப்க்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேரிகோ. மேரிகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோவாக அக்கமுலேட் பண்ணலாம் இதை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையில் வந்து இது ரிஜெக்ட் ஆகலை. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகலை. இது வந்து ஒரு 330 உங்களுக்கு வந்து ரெட் கேண்டில். இது வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஹையில் ரிஜெக்ட் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 738 ரூபா 50 பைசாவுக்கு மேலே நீங்கள் பை பண்ணலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 726 ரூபா நீங்கள் வச்சுக்கோங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 752 ரூபா கிட்ட நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. 750 ரூபா 52 ரூபா அது வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பாலிசி பஜார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு வி ரிவர்சல் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து விழுந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு க்ளோசிங்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 1898 ரூபா 1898 ரூபா 10 பைசாவுக்கு மேலே நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸும் 1868 ரூபா கிட்ட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 1940 ரூபா நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. 1940 ரூபா கிட்ட நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க நாளைக்கு. அடுத்து நீங்கள் பார்க்க போண்டியது நம்மளுக்கு ஃபினான்ஸ் செக்டார் மாதிரி இன்னொரு செக்டார் பூமில் இருக்குது, ஐடி செக்டார். ஸோ நீங்கள் ஐடி செக்டாரில் கொஞ்சம் பூமில் இருக்குது ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹையர் பேஸ் உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆனால் வெயிட் பண்ணுங்கள். இதில் இது மட்டும் கொஞ்சம் ரிஸ்கி தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1685 ரூபா 86 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பை பண்ணுங்கள். அதே மாதிரி 1665 ரூபா நீங்கள் வந்து
ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. 1715 ரூபா வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. 1715 ரூபா இங்கே வந்து நீங்கள் வந்து இதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஎன்பி ஹவுசிங். பிஎன்பி ஹவுசிங் பிஎன்பி ஹவுசிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஓகே 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 இது பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய லெவல் 906 ரூபா. 906 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸாக 892 ரூபா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 928 ரூபா வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து இதாகிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து 925 ரூபா 28 ரூபா 2 லெவல் நீங்கள் வச்சுக்கோங்க நாளைக்கு டார்கெட்டாக. ஏன்னா இது வந்து ஒரு ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா? செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புல் பேக் ரெக்கவரி. ஸோ நீங்கள் வந்து பிஎன்பி ஹவுசிங் நீங்கள் வந்து மண்டே நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கனரா பேங்க். கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம இப்போ நம்மளோட வீடியோ சொல்கிறது கிடையாது. ஸோ நம்ம டைரெக்டாக போயிடுவோம். கனரா பேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஓப்பனில் உங்களுக்கு நல்லா போனாலும் உங்களுக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக 149 ரூபா 40 பைசாக்கு நீங்கள் வந்து மேலே வாங்குங்க. சரிங்களா? 149 ரூபா 40 பைசா மேலே வாங்க. டார்கெட் வந்து 152 ரூபா நீங்கள் வச்சுக்கோங்க. டார்கெட் 152 ரூபா 152 ரூபா 50 பைசா 153 ரூபா அந்த மாதிரி நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரிப்பீட்டட் டிமாண்ட்லேயே இருக்குது இந்த ஸ்டாக்கு. அதனால் 148 ரூபா வந்து விடவே இல்லை. ஸோ இவன் வந்து இதுக்கும் மேலே, அதாவது 152 ரூபா 50 பைசா 153 ரூபா கிட்ட இவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண்டே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய டாப் 10 ஸ்டாக்ஸ் இதுதான். நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் கொடுத்த ரேஞ்சு, அதுக்கப்புறம் அதோட டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மண்டே கரெக்டாக 9:30க்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கிற மாதிரி பாருங்கள். 9:25 to 9:30 இதுதான் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட்டுக்கான டைம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து 9:25 to 9:30 நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கிற மாதிரி பாருங்கள். நம்மளோட என்ட்ரி கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அதில் வந்து என்ட்ரி பண்ணால் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? இது இல்லாமல் நம்ம சேனலில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, ஏதாச்சும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இது இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் வீக்லிக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸும் நான் ஆட் பண்ணுவேன். அதாவது நாளைக்கு சண்டே வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து வீக்லி ஆப்ஷன் தனியாக ஒரு வாட்ச் லிஸ்ட் போட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் நீங்கள் அதில் பார்க்குறப்ப எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து விஷுவலாக உங்களே பார்க்க முடியும். சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.